ஏராளமான வீடுகளில் பயன்படுத்தப்பட்டு வந்த தொலைக்காட்சி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மின்சாதன பொருட்கள் சேதமடைந்துள்ளதால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட காமராஜபுரம், இறைச்சி மஸ்தான் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இப்பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக முன்னறிவிப்பு இன்றி அடிக்கடி மின்வெட்டு ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டு மீண்டும் வழங்கப்பட்ட போது உயரழுத்த மின்சாரம் பாய்ந்ததால் பல வீடுகளில் 20க்கும் மேற்பட்ட தொலைக்காட்சி பெட்டிகள், 10க்கும் மேற்பட்ட ஃப்ரிட்ஜ் உள்ளிட்டவை சேதமடைந்து உள்ளன. புகை வந்து டபேன்னு உள்ள வெடிச்சிருச்சு. ஓ, நீங்க டிவி பார்த்துட்டு இருந்தீங்க? அப்ப பார்த்துட்டு இருக்க ஸ்பேன் பிடிபிடின்னு சுத்திட்டு இருந்துச்சுங்க. சரிம்மா. ஓடிட்டு இருக்க அந்த டபேன்னு சத்தத்துக்கு புகை மேல வந்துருச்சு. அப்புறம் எந்திரிச்சு மெயினுக்கே ஆஃப் பண்ணாங்க. ஓ, சரிம்மா. ஃபர்ஸ்ட் அந்த சைடுல இருந்து புகை வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி டப்பு டப்புன்னு சவுண்ட் கேட்டுச்சு. சரிம்மா. ரொம்ப புகை வர இருந்துச்சுன்னா டிவி எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் போடவும் இல்லை, எதுவும் பண்ணவும். உயரழுத்த மின்சாரம் காரணமாக எலக்ட்ரிக் அடுப்புகள், மின் விசிறிகள் மற்றும் மின் இணைப்புகளில் சார்ஜ் போட்டிருந்த ஏராளமான செல்போன்கள் என சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள எலக்ட்ரானிக் சாதனங்கள் முற்றிலும் வீணாகியுள்ளன. கடந்த 2